ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட பேர் வந்து பைலிங். ஹீரோயின் மட்டும் தனியாக கேம்பெயினுக்கு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து அவள் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போவே ஃப்ரெண்டுக்காரி சொல்கிறா, எதுக்காகடி தனியாக போயிருக்க, ஒரு உலகத்தில் ஒரு நல்லவன் கூட இல்லை, எல்லாருமே வந்துட்டு எதுனா பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் தெரியுறாங்க, உனக்கு எதனா பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இல்லை நான் ஆக்சுவலி ஒரு தெரப்பியை முடித்தேன், அதனால ரிலாக்ஸாக இப்படி வரலான்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் வந்து இங்கே கேம்பெயினுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதான் நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவோட பேர் வந்து மோயுன். அது மட்டும் இல்லாமல் வந்த உடனே ஹீரோயினை அப்படியே வாயை பொத்தி டென்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். யார் ராணி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, என்னை கொலை பண்ணுறதுக்காக துரத்திக்கிட்டு வராங்க, அதனால நீயும் நானும் கப்பல் மாதிரி நடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கண்டுக்காமல் இங்கேருந்து போயிடுவாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, மரியாதையை வெளியில் போ அப்படின்னு சொல்லும் போது, மரியாதையை இப்போ நீ என்ன ஹனின்னு கூப்பிடு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மிரட்டுறான். ஹீரோயினும் பயந்து போயிடா. பயந்துட்டு ஹனி ஹனி அப்படின்னு அவள் பாட்டுன்னு வாய் ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்போ உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா, எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க, அதனால என் கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். அடே ஹனின்னு கூப்பிட்டா போயிடுறான் தானேடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போதைக்கு என்னால் உடனே போக முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் நினைச்சா மாதிரி வந்துட்டு அந்த ஆளுங்கள்லாம் துரத்திட்டு வந்தவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்கா மாதிரி தோணுது. உடனே அவனுங்களும் அந்த இடத்துல இருந்து போயிடுறானுங்க. அவங்கெல்லாம் இங்கேருந்து போயிட்டாங்க. இப்போ நான் கிளம்பிடுவேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், உண்மையாகவே நீ ஹனி ஹனின்னு சொல்லும் போது அப்படியே உன்னோட ஆள் மனசுலேருந்து சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறா. உடனே இவ காண்டாயிர, மரியாதையை இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்கிறா. உனக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் எப்போனாலும் வந்து என்கிட்ட கேளு, நான் உனக்காக செய்வேன், ஏன்னா நீ என்னோட உயிரையே காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்கிறான். அவனோட மோதிரம் ஒன்றுத்தையும் இவ கையில் கொடுத்துட்டு, நீ வந்து டிராகன் சிட்டிக்கு வந்த அப்படின்னா எப்போனாலும் என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறா. அடியே நீ சொன்ன மாதிரி நடந்துடுச்சுடி, நீ சொன்ன அதே மாதிரி எவனோ ஒருத்தன் வந்து என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறா. அதோட நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களை பற்றி ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளாம், நைட்டு நீங்கள் அவங்கள ஹராஸ்மெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு பரவாயில்லையே, நம்மளை பற்றி அவளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவு தைரியம் இருக்கா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்கிறான். அதுக்குள்ளேயே செக்ரட்டரியும் வந்து நம்ம ஹீரோயினை பற்றி எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சொல்கிறான். அவங்களோட ஃபேமிலியே வந்து ரொம்ப மோசமான நிலமையில தான் இருக்குது. இவ வந்துட்டு அவங்க சித்தப்பா சித்தி கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அவங்க சித்தப்பா சித்திக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து இவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போவும் வந்துட்டு பார்ட் டைம் வேலைக்கு போய் அவங்களுக்கு காசெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறான்.